இந்த கொக்கு தீவுன்றதுக்கு அடையாளமே இந்த வைக்கிற கொக்கு தான். அன்றைக்கு நம்ம ஆற்றுக்குள்ள ஒரு ரைடு ஒன்று போவோம் தோணியில், கனகாலம் தோணியில் போயும் இந்த தோணி இதில் நம்பி முதல்ல அதை கலட்டுங்க விசாலே தூக்குடாம்பி. நான் அப்படி எடுத்துக்கிறேண்ணா. காயின் மட்டும் தருங்களா? ம் இல்லை இல்லை தம்பி கொஞ்சம் முன்னுக்கு தான் போகணும். தம்பி விசால் விடாதீங்களா? ஓ வருஷ கணக்கு தோணியில் போய் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். இப்போ நம்ம முன்னுக்கு வைக்கிற தீவுக்கு போய் கொண்டிருக்கோம். தீவுக்கு போயும் காண நாள், அதனால் தீவுக்கு போகிறோம். இதுதான் நம்மளோட ஏரியா. கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டரில் இருக்குது புல்லு. இதுக்கிட்ட வந்து தென்னை மரம் ஒன்றும் இல்லைனே பா, எல்லாம் அரிச்சு விழுந்து திராம்பி 10 தென்னை மரத்தை அரிச்சு விழுந்துது. எங்கே இருந்த தீவு அப்பா கரைச்சி போட்டு ஃபுல்லாக கரைச்சிது தீவு. இந்த வெள்ளம் பிடிக்கிறான் இதில் போக்குள்ளே. ஒரு இன்னொரு 20-25 வருஷத்தில் தீவு இல்லாமல் போயிடும். எங்களுக்கு தெரியே இந்த தீவு எந்த பெருசாக இருந்தது என்ன. ஓ அந்த புள்ள சரி மாடு இல்லைண்டா விடாது இந்த புல்லை கண்டு இல்லைண்டா. எப்படி அரிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் நினைக்கிற மாதிரி இல்லை, சின்ன தாழ்வு குத்தன தாழ்வு இதுக்கிடலாம். ஓ கவ்வாட்டி ரைட். தீவுக்கு வந்தாச்சு. இல்லைங்க சோனி இல்லைங்க. ரைட் தீவில் ஒரு சின்ன குடியில் ஒன்று இருக்குது வாங்க. நான் ஐயன்
வீச வாராக்கள் வீச வாராக்கள் இருக்கிற ரெஸ்ட் எடுக்கிற இடம் தான். முள்ளுகள் இருக்கு ஏரியா அது பார்க்கலாம். செருப்பு போட்டுக்கலாம். இதுக்குள்ளே ஃபுல்லாக புல்லு தான், முள் நெறிஞ்சிகள் இருக்குங்க சில வேலையில். இதான் நன்னாரி. இந்த நன்னாரி ஜூஸ் எல்லாம் விற்காங்களே அந்த நன்னாரி தான். இந்த அங்கால இது நம்முடைய துறை. இந்த தான் மட்டிக்களி, அங்கால அமிர்தகளி. இதுக்குள்ளே போகலுமான அளவுக்கு முள்ளுக்குள்ளே கிடந்தா தான் கேம். முள்ளு கிடந்தான் பரவாயில்லவன், கண்ணாடி ஓடுகள் உடச்சி போட்டிப்பானவன். காஞ்சோண்டியா இது இந்த இரவு தட்டுப்பட்டதான். இது இந்த புல்லுக்குள்ளே யாரோ மீன் பிடிக்க வந்தார்கள். நெருப்பை தட்டி போட்டு, நெருப்பை அவங்க வேணுமென்று தட்டி போடலை, வீடி என்ன பற்றி போட்டு அதுக்கு இவ்வளோ பற்றி இந்த ஏரியா ஃபுல்லாக, அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்துட்டாங்கன்னா அதுக்குள்ளே அந்த புல் வளர்ந்தி பார்த்தீங்களா, ஃபுல்லாக வளர்ந்தி. நிறைய ஆக்காண்டி முட்டையெல்லாம் இருக்கு இங்கே. ஆக்காண்டி தெரியுமா? ஆக்காண்டின்ற ஒரு பறவை, அது இங்கே கூட ஆக்காண்டி. இதுக்குள்ளே சின்ன பள்ளம், இதே மாதிரி அங்கால இன்னொரு பள்ளம் இருக்குது, மடு, தண்ணி நிற்கிற மடு. இதுக்கு அங்கால இருக்குது நம்ம ஏரியா. இந்த நச்சு மரமெல்லாம் வளர்ந்து, சரியா தில்ல மரமெல்லாம் வளர்ந்து இதுக்கால போயிடலாம். நம்ம தோணியில் வர முடியும் சுற்றி. தென்னை மரம் அங்கே அந்த பனைக்கு அங்காலே அது அரிச்சு விழுந்தது தென்னை. தோணியை அங்கால போகும். அங்கால கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறது வியூ. ஆனால் அங்கால இப்படி மண் இல்லை, சதுப்பு நிலை மாதிரி பேர். கவனமா கிளைமோர் தான், கால் பறந்துடும். ஆனால் இதுக்குள்ளே ஃபுல்லாக நன்னாரி கிடக்குனே. இப்போ பார்த்தீங்கன்னா நன்னாரி ஜூஸ் எல்லாம் நம்ம இப்போ கொஞ்ச நேரம் இந்த செட்டுக்குள்ளே இருந்தது. அங்கால போகிறோம், அங்கால போவோம். எங்கே நாவலடியா? ஜி தம்பியில பொக்கெட்டுக்குள்ளே வச்சா விழுமா ஃபோன்? உங்களுக்கு விழுங்கண்ணே. ஒரு சொப்பின்னு ஒன்று பார்த்துருக்கணும். பொக்கெட் சேஃப் இல்லைண்ணே. ஓகே, எடுப்போம், தோணி எடுக்கும், தள்ளுவோம். இல்லை ஏன் தெரியுமா, இது வெடிச்சிருக்குது சரியா, நீங்கள் அதில் இருந்தால் தான் சேஃப். ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன், இது படத்தை வெடிக்கல, மற்ற இந்த இருக்கிற சீட்டெல்லாம் படிச்சிருக்கல அன்ற கொடுங்கள்ட்ட. தம்பியாருங்க கவிஞருங்க அண்ணா கவ்வாட்டியா கோஸ்டலுக்கு காலையே போ. ఎల్లు ఏముండి వచ్చి అంగారునే இதுதான் எலுகை. மணலை மீன் பிடிக்கிறதுக்கு வைக்கிறது. எவ்வளோ கரைச்சி போட்டப்பா தண்ணி. சரியான களம். அந்த அங்கால சரி தான் நாவலடி. இல்லை அதான் இந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸ் உண்டு, இந்த மரத்தாலையை ஃபுல்லாக எல்லாம் அடித்து வச்சுருந்தவனுங்கள். தென்னை மரம் இருந்தது இந்த பனைக்கு அங்கால சரியா. இந்த சின்ன பனை ஏம்பி, இந்த சின்ன பனை பனை பக்கத்தில் இருந்தது விழுந்துட்டு போய் தீ அரிச்சு போட்டேன் ஃபுல்லாக.
தீயை ஃபுல்லாக அரிச்சு வச்சுருக்கீங்க கொஞ்சம் என்ன மாதிரி இருக்கேன் ஓ நம்மடாக்களாரோ கொண்டு கொட்டியாங்க சூழல் அவ்வளோ விசுவாசம் நம்மடாக்களுக்கு சூழல்ண்டா உயிர் எப்படி கரைச்சி கொண்டு வரீங்க பார்த்தீங்களா தென்னை இதான் இந்த தென்னை நான் சொன்னேன் சின்ன இருந்தேன் மரம் பட்டு முறிஞ்சிருக்குது சின்ன ஒரு ஓடமாய் கொண்டு வேன் சின்ன ஒரு இது அவ்வளோதான் மண்ணா பிடிக்காங்க ஓலை மண்ணாமி இதை இப்படி இதுக்குள்ளே அரிச்சிருக்கிறாம்பி இருந்ததை விட இதான் முதலடை ஏரியா வாழ்விடம் இதுதான் இது வந்து சூழலை பாதுகாப்பு உண்டு போட் உண்டு இந்த பற்ற வச்சதானே இதுக்குள்ளே வேணுமெண்டு பற்ற வச்சது இல்லை உண்மையிலேயே பத்துனத்துக்காக நாங்கள் கொண்டு லைட் ஹவுஸ் கிளப்பால் ஓ நான் தான் நாட்டினதில்ல இந்த பச்சை புல்லு நிற்கிது இது போடவும் 10 ஐடியா அதிகமாக அதெல்லாம் அந்த பெரிய புல் வளர்ந்து 10 இடத்துல இதுக்கிட்ட வேணும் சின்ன இது ஒன்று அடித்து வச்சுருந்தாங்க ராம்பி அந்த ஹோட்டல்லேருந்து வடத்த வாரத்துக்கு ஒரு கிராம் குசுரமாய் உண்டு அரிச்சு போட்டு போலே வடத்துடுவோமே எப்படி அந்த லைஃப் ஆஃப் பையில் வரும் ஒரு ஐடியா ஒரு தீவண்டு அந்த மிதந்து வர தீவண்டு அது மாதிரி இருக்குது ஒரு ஆள் தான் ஒரு மாதம் தாழ்வு இதுக்கிட்டே டினோரங்களா மேலே கவின் இருக்கீங்க அப்படி மேலே இறங்க கவின் அங்கே கொல்லா குத்தி நிற்கிது கொஞ்சம் இஞ்சிடுங்க கொஞ்சம் இஞ்சாடுங்க தூக்குங்க தம்பி கொல்லா தூக்குங்க எழுங்க ரைட் போதும் சவால் எடுங்க கொஞ்சம் அங்கே இது எப்படி ஏரியா செம்ம ஏரியா அது வடி அடிக்கனே செம்ம நல்லா அந்த மாதிரி ஏரியா குழல் நண்டு இந்த நண்டு பொந்து நன்றி இவ்வளோ ஃபுல்லாக நண்டு பொந்து தான் எப்படி ஏரியானே இதில் பார்த்தீங்களா அங்கால இருக்கிற நிலத்தோற்றம் வேறு மாதிரி இருக்குது இஞ்சால இருக்கிற நிலத்தோற்றம் வேறு மாதிரி இருக்குது இஞ்சி சிலந்தி கொண்டு இருக்குது சிலந்தி விலை கவனமாக தில்லை மரம் இதில் நிற்கிறது தில்லம் பால் பட்டுதுன்னா முகம் வீங்கி போயிடும் 10 முகம் வீங்கி போயிடும் சார் நச்சுத்தன்மையான பால் உண்டது இங்கே கொக்கு தங்குறானே அதுக்கு தான் இந்த தீவுக்கு பேர் வச்சாங்க கொக்கு தீவுண்டு ஒரு நல்ல நீலத்தோட்டம் உண்டு இப்படி அடிக்கும் இதுக்குள்ளே இதுக்கிட்டான் தம்பி அவனால் ஒரு கம்பு மாய் நாட்டி ஒரு இறங்கு தூரமாய் செட் பண்ணி வச்சுருந்தான் அங்கேருந்து போட்டில் வந்து இங்கே இறங்குற இதுக்குள்ளே இப்போ 3 மனுஷங்க இருக்காங்க இந்த தீவில் நம்ம 3 பேர் தான் வேறு யாருமே இல்லை ஆனால் இதில் கொஞ்ச நாள் ஒரு 7-8 வருஷமாக்கள் இருந்துருக்காங்க சரி ஒரு குடும்பம் உண்டு ஓ இதில் ஒரு குடும்பம் இருந்துருக்காங்க அவங்க அந்த தென்னை மரம்லாம் வச்சுருக்காங்க இதில் இந்த உலகத்தோட தொடர்பு இருந்து தெரியாது சண்டை சச்சரவு இருந்து தெரியாது கிணத்து தவளை இருந்திப்பாங்க அங்கே கொஞ்சம் மண் அடிக்கணே இதுக்கால போயிடாது இப்போ அந்த நேச்சரை பற்றி அந்த ஒரு பறவை ஒன்று கத்துது செம்ம காற்று அப்படியோ கடல்லேருந்து வர காற்று சூப்பராக இருக்குது
நான் நினச்சி பார்க்கல இப்படி இந்த நிலத்தோட்டம் இப்படி இருக்க மாட்டேன். இதான் நச்சிக்கா, நச்சி மரம். இந்த நச்சிக்காய், நச்சி தேங்காய்னு சொல்லுவாங்க. அதில் இந்த அப்படி முளைச்சி நிற்கிது. விளையாடுற போல் மாதிரி விளையாடுற முதலெல்லாம். ம் நண்டு பந்து இல்லை அதங்க கதைக்கு இந்த வீடியோ இதெல்லாம் ஃபுல்லாக நண்டு பந்து. இதெல்லாம் நம்ம மட்டி இருக்கிற ஏரியா. ம் விடுவோமா நாவலடி பக்கம் அங்காலே 10 வழி வலிச்ச மாட்டாங்க அவையெல்லாம். நாங்கள் இதில் கொண்டு மரங்கள் நாட்டினேன். இந்த பத்திரிக்கைக்குள்ளே ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மரங்கள் கொண்டு நாட்டினாங்க. கத்தா மரம் அது இதெல்லாம் திரும்ப எத்தனை 2017 நினைக்கிறேன், 18. ஓ இது கூட ஒரு சின்ன மடு மாதிரி ஒன்று இருக்கு தம்பி. சுரி அரிக்கும் நம்புறேன். நான் பார்த்ததில்லை, கிட்ட போய் பார்த்ததில்லை. இந்த அது ஃபுல்லாக தண்ணி ஆழமாக தான் இருக்கும். இதெல்லாம் பட்டை பத்தும் மெழுகுதிரி மாதிரி தான் பத்தும். இப்போ இந்த மீன் பிடிக்கிறாக்கெல்லாம் சரி, அதாவது பாத்ரூம் போவார் போய் இது வீடி பார்த்துரு. இந்த நெருப்பு அங்கே நெருப்படியை யூஸ் பண்ணுறேன் தூக்கி போட்டாங்கண்டா சரி கவனம் தம்பி போத்துறோட இருந்தாலும். இந்த முகத்துவாரம் ஆத்துவாய் என்று சொல்லப்படுற முகத்துவாரம். இப்போ நம்மளோட பாட்டி நம்மளோட ரேஸ் ஆகுவாங்க இன்றைக்கு விட்டுத்து வைத்த வண்டு. கூப்பிடுனீங்களா? ஏலாண்டவங்களா? சுவி வந்து இருந்த இடத்த துணியை கொண்டு வந்துக்கலாம். ஜட்ஜி இருந்து அவன் எடுத்துப்பான் தோணியை. மட்டி இருக்கான் இது வழியாக மட்டி இருக்கிறே பார்ப்போம். மட்டி கிடா கொண்டு 2 சிப்பி தான் கிடக்கு. மட்டி வழியா விளங்கும் பொழு பொழு பறிக்கும். மட்டி இல்லைண்ணே. இந்த புல்லுக்குள்ளே மட்டி இருக்கிறது. என்ன இந்த இருக்கிற கட்டையா அடிமட்டனே. அந்த இதுதான் நாவலடியில் கொஞ்சம் கிட்ட இருக்கிற ஏரியா. நாவலடி சுனாமியால் ஃபுல்லாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி. அதான் வாடி ஒன்று இருக்கி. கொட்டிலா வாடியா? அதெல்லாம் அது துறை, அதான் அருணாக்கற துறை. அதில் போய் போகலாம் நம்ம அப்படி அங்காலே. அங்கால போவோமே, அங்கால போய் பார்ப்போம் எப்படி இருக்கேன்.